ஒரு பட்டு புடவை செய்யறதுக்கு 10 நாள் 12 நாள் 15 நாள் கஷ்டப்பட்டு செய்யறாங்க. அந்த தறியுடைய வயசு கேட்டா அது 40 வருஷம். இது பரம்பரையா. இது என்னை பொறுத்த வரைக்கும் தொழில் ஒண்ணு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு கலையா நம்ம பார்க்கணும். இந்த கலையை நம்ம இழக்க கூடாதியா. இந்த கலை உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. நம்ம ஊர்ல தான் இருக்கு. அதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்கு இந்த கலை பட்டு. ஆனா இதை கெடுக்கின்ற வகையிலே எந்திரம் மூலமாக பட்டு புடவைகள் சைனாவிலிருந்து புடவைகளா இம்போர்ட் பண்ணி இதையெல்லாம் தடுக்க துப்பில்லாத திமுக அரசு. இது நம்முடைய கலை, தமிழனுடைய பாரம்பரியம், இது தொழில். எனக்கு முன்பு பேசினார் இல்ல ரவி, 5 லட்சம் பேர் இருந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000, 3000, 4000 பேர் தான் இருக்கிறாங்க. 30,000 கூட்டுறவு சொசைட்டி இருந்தது. இப்ப இன்னைக்கு 10,000 தான் இருக்கு. அந்த 10,000த்துல கிட்டத்தட்ட ஒரு 200, 300 தான் இயங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு வலி, எவ்வளவு கஷ்டம். இப்ப பார்த்தா நான் போனது 5 வீட்டுக்கு போனேன். 5 வீடும் ஓடு வீடு. கூரை போறதுக்கு கூட அவங்களுக்கு பணம் இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு புடவையை நெய்றாங்கன்னா அது கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகுது. அவங்களுக்கு எவ்வளவு வருது தெரியுமா? ஒரு பட்டு புடவைக்கு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய். அந்த 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் எப்ப வருதுன்னா அது கையில வர மாட்டேங்குது அந்த பணம். இப்ப பார்த்தா அது ஏடிஎம்ல போடுறானு. ஏடிஎம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? அது ஏடிஎம்க்கு இவங்க தான் நேர்ல போகணும். என்னையா நினைச்சிட்டு இருக்கு, என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த கூட்டுறவுன்னா அதுல அரசியல் நிறைய இருக்கு. அதுல லஞ்சம், அதுல காசு. ஒரு காலத்துல எல்லா பட்டும் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தர்மபுரினா 90% பட்டு தர்மபுரியில இருந்த மல்பரி பட்டு. ஆனா அதுல லஞ்சம் கிஞ்சம் கேட்டு இப்ப எல்லாமே அங்க பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வரான். எல்லாமே லஞ்சம், எல்லாமே நாசமா சாக்கடை ஆயிடுச்சு. ஆட்சி தமிழ்நாட்டில் சாக்கடை ஆயிடுச்சு.